ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ திருமகன் ஈவேரா மறைவால் அந்த தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஒரு மாதத்திற்கும் மேலாக தேர்தல் பரப்புரைகள் அனல் பறக்க நடைபெற்றன. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஈரோட்டில் அரசியல் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆயிரக்கணக்கில் முகாமிட்டிருந்த நிலையில் வித்தியாசமான முறைகளில் கவனம் ஈர்க்கும் வகையிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அஞ்சு வருஷம் மக்கள் நம்ம இடத்துல நம்பிக்கையோட வாக்கு அளிச்சு ஆதரவு பொறுப்பை படைச்சிருக்கிறாங்க. அந்த 5 வருஷத்துக்கு ஆகமாக நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு 3 வருஷத்துல பாருங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கணும் சொல்ல போல. அதிமுக வேட்பாளர் தென்னரசுவுக்கு ஆதரவாக அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அசோகபுரம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது. 24-28 மாத காலத்துல திமுக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலையே, நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். அதனால உங்ககிட்ட நாங்க வாக்குகளை நெஞ்ச நிமிர்த்தி கேட்கிறோம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகாவிற்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இடைத்தேர்தல் தான் நீங்க கொடுத்த கொலுசு, நீங்க கொடுத்த குக்கரு, நீங்க கொடுத்த வேட்டி, அப்புறம் நீங்க கொடுத்த என்னென்ன கொடுத்திருக்காங்க, குங்கும சிமில், அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச், அப்புறம் பணம், வேட்டி, இதையெல்லாம் வச்சு எவ்வளவு வந்திருக்குன்னு எடை போட தேர்தல். அதனால் இது இடைத்தேர்தல் தான். தலைவர்களின் அனல் பறந்த பிரச்சாரங்களுடன் மாலை 6 மணிக்கு பரப்புரைகள் ஓய்ந்தன. மேலும் வெளியூர்களில் இருந்து வந்தவர்கள் சாறை சாறையாக சொந்த ஊருக்கு திரும்பினர். வரும் 27ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மார்ச் 2ஆம் தேதி முடிவுகள் வெளியாக உள்ளன. இந்நிலையில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் குறித்த முதலமைச்சரின் அறிவிப்பு தொடர்பாக தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவகுமாரிடம் அதிமுக தேர்தல் பிரிவு துணை செயலாளர் இன்பதுரை புகார் மனு அளித்துள்ளார். இந்த அறிவிப்பு தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்பதால் முதலமைச்சர் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கு உரிமை தொகையாக ரூபாய் 1000 வரும் மார்ச் மாதம் முதல் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது இப்பொழுது தொலைக்காட்சிகளில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இது அப்பட்டமான விதிமுறை மீறல். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் போது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இதுபோல அறிவிப்பை வெளியிடுவது என்பது சட்டத்திற்கு புறம்பானது. குடும்ப தலைவிகளுக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டம் எப்போது வழங்கப்படும் என அறிவித்தது தேர்தல் விதிமீறல் இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். 1000 ரூபாய் உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு அது என்னாச்சுன்னு நமக்கு இருக்கிற அக்கறையை விட இப்ப அவங்களுக்கு தான் அதிகமா அக்கறை. இப்ப அறிவிச்சுட்டோம். நேற்று காலையில நான் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிட்டேன். அதை பத்தி உடனே எப்படி சொல்லலாம் ஸ்டாலின் அப்படின்னு தேர்தல் கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாரு. அதிமுக சார்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க தானே கேள்வி கேட்டீங்க என்னாச்சுன்னு, அதுக்கு தான் நாங்க பதில் சொன்னோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்குப்பதிவு மையங்களுக்கு வாக்கு இயந்திரங்களை அனுப்பக்கூடிய பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மொத்தமுள்ள 52 மையங்களில் உள்ள 238 வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட உள்ளன. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தலா 5 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்படுகின்றன. வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான வாகனங்கள் ஒரே இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு ஓட்டுநர்களின் பெயர்கள், உரிமையாளர்களின் விவரங்கள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் சரிபார்த்தனர்.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறக்கூடிய நிலையில் தொகுதி குறித்த சில அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். ஈரோடு சட்டமன்ற தொகுதி கடந்த 2008ஆம் ஆண்டு மறுசீரமைப்பில் ஈரோடு கிழக்கு மற்றும் ஈரோடு மேற்கு என பிரிக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட VC சந்திரகுமார் திமுகவை சேர்ந்த முத்துச்சாமியை வீழ்த்தி அத்தொகுதியின் முதல் MLA ஆனார். அதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட KS தென்னரசு தேமுதிகவிலிருந்து விலகி திமுக ஆதரவுடன் மக்கள் தேமுதிக என்ற கட்சியின் பெயரில் போட்டியிட்ட சந்திரகுமாரை தோற்கடித்து வெற்றி வாகை சூடினார். 2021ஆம் ஆண்டு திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் திருமகன் ஈவேரா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த யுவராஜாவை விட 8904 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். யுவராஜா 58,396 வாக்குகளை பெற்றிருந்தார். இதன் மூலம் 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றியை சுவைத்தது. அந்த தேர்தலில் மூன்றாவதாக வந்த நாம் தமிழர் கட்சி 11,629 வாக்குகளையும், 4வது இடம் பிடித்த மக்கள் நீதி மய்யம் கட்சி 10,005 ஓட்டுகளையும் பெற்றன. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை 238 வாக்குச்சாவடிகள் உள்ளன. 1,10,713 ஆண் வாக்காளர்களும் 1,16,140 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 2,26,876 வாக்காளர்கள் உள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஜவுளி வியாபாரம் பிரதானமாக விளங்குகிறது. அதனைத் தொடர்ந்து மஞ்சள் சந்தை உலக பிரசித்தி பெற்றது. அங்கு BP அக்ரஹாரம், மரப்பாலம் போன்ற பகுதிகளில் சிறுபான்மையினரின் 50,000 ஓட்டுகள் உள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டுகளே திருமகன் ஈவேராவின் வெற்றியை தீர்மானித்தது நினைவில் கொள்ளத்தக்கது.